கரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்கு அது ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன நம்ம யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்மளை கை காட்டி நம்மளை ஏற்றி விட மாட்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்ப இருந்தது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குழந்தைங்க கல்யாணம் எதுவுமே பிரேக் கிடையாது. பொண்ணுங்களுக்கு எதுவுமே பிரேக் கிடையாது. அது வந்து நம்ம திங்க் பண்ணாத வரைக்கும். நம்ம திங்க் பண்ணோம்னா நம்ம பெரிய அவார்ட் வாங்கணும், ஜெயிச்சிட்டோம், அதுதான் பெரிய கோல்ங்கிற மாதிரி கிடையாது. சர்வே பண்ணணும். பொறாம ஒருத்தவங்களை வளர விடாமல் பண்ணுறது, அதை விட ஒரு சிறந்த விஷயம் வந்து நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணிடுறோம்னா அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டோம்னா அப்படியே உட்காந்துருவோம். நம்ம யூடியூப்ல நிறைய குழந்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன் நான் அதெல்லாம் யோசிக்கும் போது பாடலை வந்து அம்மா மகளுக்கான ஒரு பாடல். ஸோ என் பொண்ணுக்காக வந்து இந்த சாங் வந்து அவளுக்கும் டெடிகேட் பண்ணணும் அப்படிக்கா இந்த சாங் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. அன்னைக்கு சொன்ன மாதிரி 2 பேருமே குழந்தைங்க தான். ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ ரசிப்பேன். நான் இந்த போஸ்ட்டுமே நான் இந்த வந்தப்போ எனக்கு டிசைனர் பண்ணி அனுப்பிச்சோன்னே இப்போ 2 எவ்வளோ அழகாக இருக்கப்போ எப்படி சிரிக்குது பாரு. Hi, this is Deepika from Red Nool. இன்னைக்கு நம்மளோட the team behind the beautiful song மழலை தாயே. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? First of all நல்லா இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் பீங் அ மதர், த ஹோல் கான்செப்டே அதுதான் அப்படின்னு இருக்கும்போது பீங் அ மதர் அண்ட் அந்த சைல்டோட அந்த பாண்ட் ஒரு பக்கம் அது ஆன் ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆஃப் ஸ்க்ரீனில் யூ பீங் த நியூ மதர் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது பிகாஸ் அஃப்கோர்ஸ் பீங் அ கேர்ள் வந்து எல்லாருமே எல்லா ட்ரீம்ஸோடு இருக்கும்போது இனிஷியலாக என்னன்னு சொல்லுது, நம்ம ட்ரீம்ஸை நோக்கி பயணம் பண்ணாலும் கல்யாணம் வந்து ஒரு குட்டி பிரேக், குழந்தை பிறக்கிறது ஒரு குட்டி பிரேக், அந்த குட்டி பிரேக்குக்கு நடுவில் நம்ம சர்வைவ் பண்ணணும், நம்மளோட இலக்கை வந்து அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு போராட்டமாக தான் இருக்கும் எவ்ரி அதர் கேர்ள் அப்படின்னு இருக்கும்போது. நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அண்ட் இப்போ நியூ பார்ன் தான், நியூ பார்ன் விட்டு இப்போ இங்கே இன்டர்வியூ வருது, இந்த வீடியோ எடுக்கிறது, ஒரு பக்கம் ஆக்டிங், இட் இஸ் பிரேக் உடைச்சது என் பொண்ணு தான், அக்கீரா. எனக்கு அக்கீரா பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த சாங்க்கான ப்ராசஸே இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது அவளுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரேக்ல உட்காந்துடுறோம். அப்படி உட்காரக்கூடாது. கண்டிப்பாக உடம்பு ரீதியாக நம்ம வந்து ஹீல் ஆகணும், டைம் எடுத்துக்கணும். பட் ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டோம்னா அப்படியே உட்காந்துருவோம். நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போகவே முடியாது. ஸோ அதில் மட்டும் நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். நமக்கு டிப்ரெஷன் நிறையா வரலாம். எல்லாருமே நம்ம யூடியூப்ல நிறைய பார்ப்போம்ல, குழந்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன் வரும். நான் அதெல்லாம் யோசிக்கும் போது நான் மைண்ட் லெவலில் ஸ்டடி ஆகிட்டேன். கேபி, ஓடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற டைம் போக மற்ற நேரம்லாம் இதுக்கான ஒரு விஷயத்த வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் என் பொண்ணு லக்கி சாம், எனக்கு அவள் அக்கீரா வந்ததுலேருந்து என்னை ஓட வச்சிருக்கா. அவருக்கும் ஆகாஷ்க்கும் அடுத்த ப்ராஜெக்ட் அவரும் கமிட் ஆகிட்டாரு. ஸோ எனக்கும் வந்து என்னோடய சாங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஏன்னா இந்த பாடலை வந்து அம்மா மகளுக்கான ஒரு பாடல். ஸோ என் பொண்ணுக்காக வந்து இந்த சாங் வந்து அவளுக்கும் டெடிகேட் பண்ணணும் அப்படிக்கா இந்த சாங் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. ஸோ குழந்தைங்க கல்யாணம் எதுவுமே பிரேக் கிடையாது. பொண்ணுங்களுக்கு எதுவுமே பிரேக் கிடையாது. அது வந்து நம்ம திங்க் பண்ணாத வரைக்கும். நம்ம திங்க் பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் அது பிரேக் தான். நான் திங்க் பண்ணலை. குட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவாங்க அந்த பிரேக்கில். திருப்பி அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்ற மாதிரி தான் வந்து. அது சொரன்றதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும். நான் அப்படியே ஏதாவது இருந்தேன்னா அங்கேருந்து ஒரு கால் வரும். படி சாங்கு படி நம்ம பண்ணி முடிச்சு அவுட் பண்ணிடலாம், படி பண்ணணும், படி நம்ம அப்படியே போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். பவிட்டிருந்து ஒரு மெசேஜ் வரும். பவிட்டிருந்து ஒரு மெசேஜ் வரும்போது இவளுக்காக தானே நம்ம அந்த சாங் பண்ணோம், அது கேப் விடக்கூடாது. கேப்மா எப்போ எவ்வளோ ஆசையில் அவங்க இருப்பாங்க. லித்தனியா இப்போ கூட சொன்னேன், நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் கூட இருக்கும்போது அந்த ஒரு உந்துதலில் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோணுதல் தான் வந்தது. அஃப்கோர்ஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களோட அந்த தேட்டர் ஃபேக்ட்ரியிலேருந்து. அதுக்கப்புறமா இப்போ டைரக்ஷன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே வி ஆல் நோ லைக் நீங்கள் வந்து சுந்தரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லீப் ஒன்று கிடச்சிருக்கு. ஐ எம் ஹாப்பி டு see லைக் நீங்கள் உங்களோட லீப் வச்சுக்கிட்டு யூ ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் ஆல்சோ, லெட் தெம் ஆல்சோ கம் அப்படின்ட்டு. பிகாஸ் நாட் எவ்ரிபடி அது பண்ண மாட்டாங்க. நான் வளர்ந்துட்டு போகிறேன்னா அப்படின்னு ஒரு மாதிரி செல்ஃபிஷ் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது ஒரு ஹார்ட் ரியாலிட்டி ஆல்சோ. நான் போகிறேன்னா அவ்வளோதான், ஆனால் நான் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நான் தூக்கி விடணும். இட்ஸ் ஓகே, லெட் தெம் ஆல்சோ கம் வித் மீ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஐ எம் சீயிங் வெரி ரேர்லி, டு பி வெரி ஹானஸ்ட்.
அதை உங்ககிட்டயும் நான் பார்க்க முடியுது. ஸோ அந்த அந்த ஒரு எண்ணம் ஒன்று வருதுல்ல, அது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இவங்களுமே வந்து அஃப்கோர்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் விட்டுருக்கலாம், இல்லை ஆனால் இவங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்ததில்ல. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக. ஏன்னா நான் கரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்கு அது ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன நம்ம யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்மளை கை காட்டி நம்மளை ஏற்றி விட மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன்னா நம்ம எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம அம்மா நமக்கு, அதாவது நான் கரெக்டாக சொல்லணும்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா அது நான் என் பிள்ளைக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். புரியுது. ஸோ நான் எனக்கு வராத ஒரு விஷயம், நான் பட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு என் ஸ்டூடெண்ட்னா அது என் குழந்தைங்க மாதிரி தான். ஸோ அதை என் குழந்தைங்க படக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு சுந்தரி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படிங்கிறது தான். சேர்ந்து ஒன்றா போகணுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. பொறாமல் ஒருத்தவங்களை வளர விடாமல் பண்ணுறது, அதை விட ஒரு சிறந்த விஷயம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறது தான். ஸோ எனக்கு அதுதான் விருப்பம். போனால் சேர்ந்து போவோம், ஒன்றா போவோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பெரிய அவார்ட் வாங்கணும், ஜெயிச்சிட்டோம், அதுதான் பெரிய கோலுங்கிற மாதிரி கிடையாது. சர்வைவ் பண்ணணும், நமக்கு பிடிச்ச தொழிலை சர்வைவ் பண்ணணும், அவ்வளோதான். நான் சர்வைவராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். எனக்கு அந்த சாங் கேட்கும்போது நான் அழகாக ஃபுல் ஹெட்செட்டில் யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி கண் கலங்குற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு சீன்ஸ் ஒரு பக்கம் இருந்துட்டும், இன்னொரு பக்கம் உங்களோட வந்து இந்த பிஜிஎஸ் ஸ்கோர் அண்ட் இவங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ஆக்டிங் வந்து ஆல் புட் டுகெதர் ஒன் மேஜிக் அப்படின்னு தான் மழலை தாயே. ஸோ சீரியஸ்லி வெரி 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 பியூட்டிஃபுல். அண்ட் டு கிக் ஸ்டார்ட், இட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நியூ பாத்வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நியூ பாத்வேக்கு பல வருஷமாக எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் யூ வாண்ட் டு டூ சம்திங் யூனிக் அப்படின்ட்டு பல வருஷமாக நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய போட்டுட்ருக்கீங்க, அதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அண்ட் திஸ் நியூ வென்ச்சர் எங்கேருந்து ஆரம்பிச்சது அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங்? கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போது? இவங்க தான் கிக் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ கிளாஸ் ஒன்று நான் கேபி தேட்டர் ஃபேக்ட்ரிக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொஞ்சம் இப்போ கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டோன்னா எங்கேயாவது இருந்து ஒரு ஸ்பாட்லைட் நம்ம மேலே படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது வந்து பவி எனக்கு என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அப்போ அட்டன் பண்ணும்போது நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பவியை வச்சு போனோம், ஏன்னா அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க. கோவமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும். இந்த சாங்கில் கூட அந்த லாஸ்ட் ஷாட் ஃபுல்லாக அழுகிறது எல்லாமே கிளிசரின்லாம் போடவே இல்லை, இதுதான் ஃபீல் அப்படின்னு. அவங்க எல்லாம் சாங் பார்க்க எப்படி நீங்கள் வந்து அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் அந்த எனக்கு டைரக்ஷங்கிறத தாண்டி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். ஸோ அதனால் பவி தான் மெயின் ரீசன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், உங்ககிட்ட நாங்கள் ஆரம்பிக்கணும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் மியூசிக் வந்து தனியாக கேட்கும்போது அப்படியே கண்ணை மூட்டை கேட்டால் இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு மாம் அண்ட் டாட்டர் இருக்கிற அந்த பாண்டு, அது ஒரு மாதிரி நம்மளை வந்து உலுக்கி எடுக்கிற அளவுக்கு வந்து. பிகாஸ் டு பி வெரி ஹானஸ்ட், இப்போ இருக்கிற மியூசிக் வந்து என்னன்னு சொல்கிறது, மோர் ஆஃப் மெலடி நம்ம வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்க்குறது வந்து இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ட் ஓகே, இட் இஸ் ஓகே, நம்ம இன்னும் மியூசிக் மெலடிலாம் இன்னும் இருக்குப்பா அப்படின்ட்டு உங்கள் மூலயமா வந்து தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் வித் கேபி அண்ட் த ஹோல் க்ரூ. ஸோ பேசிக்கலி அதுதான் மியூசிக் மெலடிங்கிறது. ஸோ இட்ஸ் வெரி சவுல்ஃபுல்ல. எனக்கு வந்து ஐ எம் இன்டு இட். பேசிக்கலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெலடிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து when it is very evident. அப்படி தான் வந்து நம்மளால் ஒரு 90s ரஹ்மான் சார் பாட்டை வந்து சும்மா இப்போ வரைக்கும் பாடிட்டே இருக்கீங்கல்ல. ஸோ அதுக்கு மெலடி வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக இருந்ததுன்னா இட் வில் பி வெரி குட். அட் த சேம் டைம் வி ஆல்சோ நீட் டு டூ அதர் பம்பி ஸ்டஃப் எல்லாமே. இப்போ ஏன்னா ஆடியன்ஸ் வந்து வெர்சடைல். முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்கறது இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகிறோம்ல. ஸோ அதனால் பட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். ஏன்னா இது வந்து ஒரு ரெகுலர் ப்ராஜெக்ட் கிடையாது. ரெகுலராக வந்து இப்போ ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு பாட்டு பண்ணி கொடுப்போம், கிளம்பி போயிடுவோம், அப்படி இல்லை. ஸோ கேபி இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இட்ஸ் ஹர் ஐடியா பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணணும் விச் இஸ் அவே ஃப்ரம் த ரெகுலர் ஸ்டஃப் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி சொல்லும் போது ஷீ செட் ஏதாவது
ஒரு மாண்டேஜ் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய யோசிச்சே இருக்கும்போது வி தாட் இல்லை ஒரு ஒரிஜினல் சாங்கே பண்ணலாம். இதுக்கு மெயின் அவர் தான். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டோரியாக இது பண்ணி நான் வேற நம்ம நார்மலாக ரீல்ஸ்க்கு ஒரு சாங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஓகே நம்ம அந்த மாதிரி பவி வச்சு ஒன்று பண்ணலாங்கும் போது பாலா தான் நம்ம ஏன் ஒரு ஓன் சாங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த ஸ்டார்டிங் ஸ்பார்க் வந்து பாலா தான். ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து ஐ லவ் டு ஒர்க் வித் ஹர் பிகாஸ் ஏன்னா அவங்க அந்த விஷன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ விஷன்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் தான். இந்த இது வந்து ஒரு நடிச்சு ஒரு போட்டா மாதிரி இந்த போஸ்டர் இருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயமே. When she called me, appo it's been a year because there is a small break because of baby and all. அதுக்கு முன்னாடி when she called me என்னால் எடுக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு கால் பண்ணும்போது she said படி இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம் படி. she said நீ பிஸியாக இருக்கன்னு நினைக்கிறேன், நீ காலை எடுக்கலன்னு நான் இப்போ எடுக்கவே இல்லைன்னு நினச்சேன். ஆனஸ்ட்டாக எப்படி சொல்கிறது, மோர் தென் கலீக், ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அதனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி வென் ஷீ டோல் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னோடனே எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். இப்போ வரைக்குமே வந்து ஒரு ப்ராஜெக்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஷீ ஹவ் டன் லாட் ஆஃப் ஹெல்ப் ஆல்சோ அதர் தென் திஸ். பட் இந்த ப்ராஜெக்டில் வந்து எவ்ரி திங் இஸ் 100% பாசிட்டிவ். பாட்டு எண்ட் அவுட் வரைக்கும் இட் வாஸ் வெரி குட். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பிடிக்கணும்ல ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது வி ஃபெல்ட் இது நல்லா இருக்கு. ஸோ வி ஷுட் டேக் இட் ஃபர்தர். அண்ட் யா டேக்கிங் ஃபர்தர் வந்து ஐ திங்க் இட் இஸ் அ குட் சாய்ஸ் தான். அதனால தான் இந்த மேஜிக் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ ஸ்போக் அபவுட் அந்த யதார்த்தம் அப்படின்னு இருக்கும்போது அந்த போஸ்டரில் தெரியுது, அந்த விஷுவல்ஸ்லையுமே தெரியுது. இட் இஸ் மோர் ஆர் லெஸ் மேக்கிங் 2 kids ஆக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக ரெண்டு ஒரே ஒரு so sorry to interrupt. It's not making 2 kids to act. Basically it's making 2 kids to enjoy the scene. அவ்வளோதான் இங்க. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் அவுட்டு ரஷ் பார்க்கும் போதே வாட் ஐ ஃபெல்ட் இஸ் லைக் யாருமே நடிக்கல இங்கே. பீச்சுக்கு போனால் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க 2 பேர், மேலே பறவை பறக்குது. மேபி நடிச்சிருக்கலாம், ஏன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் பறவை பறக்கிறதுக்காக. பட் இவங்க சைட்லேருந்து ரொம்ப அதுதான் யதார்த்தம்னு சொல்கிறேன். எதுவுமே வந்து ஒரு ஸ்டேஜாக இல்லாமல் அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஐ வாண்டட் டு. ஸோ அதான் மேக்கிங் 2 kids ஆக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இவங்கள வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கெட்டிங் லித்தன்யா இன்டு திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, பிகாஸ் வி ஹவ் சீன் ஹர் லைக் வேரியஸ் அதர் பெர்ஃபார்மன்ஸஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டர்வியூலுமே ஒரு வாட்டி தான் சீனை கேட்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷீல் டூ அ மேஜிக். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பார்க்க முடியுது, எக்ஸ்ட்ரீம் மேஜிக் அண்ட் இவங்களோட இன்னொரு மேஜிக். ஆமாம், 2 மேஜிக்ஸ் டுகெதர். ஆமாம், எனக்கு லித்து வந்து என்னோட சுந்தரியில் என்னோட பொண்ணா பண்ணாவா. ஸோ அதனால் அவங்கள பற்றி எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் எவ்வளோ, நாங்கள் மனோகர் மாமா இருப்பாங்க, வரலட்சுமி அம்மா இருப்பாங்க, வடிவுகரசி அம்மா இருப்பாங்க. எல்லாருமே இருக்கும்போது என்னோட பாட்டும் நான் அழகாக பண்ணுவேன், சூப்பராக பண்ணுவேன். இடையில ஒரு டைலாக் ஏதாவது இப்போ நம்ம ஒரு டைலாக் வருது பண்ணிகிட்ருக்காங்கன்னா இடையில ஒரு டைலாக் அவங்க இதாச்சுன்னா அந்த டைலாக்கு இணையான இன்னொரு வார்த்தையை ஃபில் பண்ணி அந்த டைலாக்கை டெலிவரி பண்ணுவாள் லித்தன்யா. ஸோ எனக்கு அதனாலேயே லித்துவும் இந்த ப்ராஜெக்டில் இவங்களையும் வச்சு யோசிக்கும்போது நான் இப்போ என் கண்ணுக்கு இப்போ நானும் என் குழந்தையும் போகிறோன்னா என்னோட ஹஸ்பண்டோட பார்வைக்கு ரொம்ப அழகாக இருப்போம். ஐயோ என் பொண்டாட்டி என் குழந்தையும் எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ என் பார்வைக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அம்மா குழந்தைங்களா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு எடுத்த ஒரு சாங் தான் இது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேருமே குழந்தைங்க தான். ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ ரசிப்பேன். நான் இந்த போஸ்டருமே நான் இந்த வந்தப்போ எனக்கு டிசைனர் பண்ணி அனுப்பிச்சோன்னே, அப்புறம் 2 எவ்வளோ அழகாக இருக்கப்போ, எப்படி சிரிக்குது பாரு பவி, உனக்கு மூக்குத்தி சின்ன பொட்டு அவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு ரசித்து 2 பேருமே ரசித்து பார்த்த குழந்தைங்க இவங்க 2 பேருமே. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ரசித்து அவங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பிரேக்கிங் த பேரியர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு பக்கம் வந்து இது கனவா மட்டுமே ஆயிடாதா, கனவா மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் வந்து இவங்க கிட்ட இருந்து தெரியுது. அவங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணில் வந்து ஒரு ஆக்டிங் அப்படின்னு வந்தது. இது வந்து யதார்த்தம். இன்னொரு பக்கம் வந்து ரியாலிட்டி செக்னு ஒன்று இருக்குல்ல, இவங்களோட கனவாகவே இருக்குமே அப்படின்ற ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு சோகம் தான் இருக்குது அதுக்கு பின்னாடி அப்படின்னு. அது சோகம் கலந்த ஒரு ஏன்னா எப்போதுமே நம்ம லைஃப்லேயே வந்து சில பேர் என்ன பண்ணுவோன்னா, நமக்கு நடக்காத சில விஷயங்களை வந்து ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவோம். பட் ஆனால்
பவியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கற்பனையாக தான் ஒரு விஷயம் பண்ணனே தவிர, பட் ரியல் லைஃப்பில் பவி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மேரேஜுங்க இப்போ உங்களுக்கு ரீசன் புது பொண்ணு இவங்க. அப்படியா? ஆமாம், கல்யாணம் இவங்களுக்கு. ஸோ பவி நான் அவங்களோட ரியல் மோட் எப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் எனக்கான ஒரு சூப்பரான லைஃப் வாழ்வேங்கிறது தான் அவங்க ரியல் போல்ட்னஸ். என்னோடது என்னென்னா, நான் டஸ்கியாக இருக்கேன், சில நேரம் எனக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது எனக்கான ரியல் ஒர்க் நான் ரியலாக ஃபீல் பண்ணுறதுன்னா, என்னால் நான் நல்லா ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் என்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு கதையாக தான் நான் யோசித்தேன், ஒரு கற்பனையாக தான் யோசித்தேன், எல்லாருமே நார்மலுங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஸோ ஒருத்தவங்க கற்பனையில் ஒரு வாழ்க்கை வாழும்போது சில பேருக்கு வாழ்க்கையே வந்து கற்பனையில் போகும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நிஜத்தில் இவங்க வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி. அஃப்கோர்ஸ் இவங்களோட அந்த ஆசை அப்படின்னு இருக்குல்ல, நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டுல ஒரு ஆமாம் இன்டர்வியூலுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நீனே சொல்லு, கமான். வெக்கப்படுறாங்க. சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல இதில் நடிக்கிறது? ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது? லைக் இப்போ இதுக்கு முன்னாடி இவங்களோட கிளாஸஸ்லாம் இருந்திருக்கும்ல? அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு சீரியல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அவங்க டைரக்டர் சார் பேர் சொல்லுங்க. சுரேஷ் மேனன். சுரேஷ் மேனன். அவங்களோட இதில் வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி எங்களுக்கு சீனியர் இவங்க. ஸோ ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணது, அவரோட ஒர்க் பண்ணது தான். பாபுக்குள்ள அது வேற மாதிரி ஃபீலா? ஸோ ஸ்வீட். சீரியஸாக, ஏன்னா நீங்கள் இப்போ இவங்க 2 பேர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஆக்டிங் மாதிரி தெரியல, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதுக்கே ஒரு தனி பாராட்டுகள் உங்களுக்கு. எஸ். அப்பப்போ ஏதாவது சொல்லி அவ சிரிக்க வச்சுட்டே இருப்பா. அப்படியா? ஆமா, இவங்களை ஃபுல்லா 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்கள அழகா கேர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நான் எப்படின்னா, நான் அப்படியே விட்டுருவேன் ஃப்ளோவில். நீங்கள் 2 பேரும் அப்படியே நடந்து போங்க, உங்களுக்கு பிடிச்சதை பேசுங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு. அவ கிச்சு கிச்சு மூட்டுறதும், அவங்க நீங்களா ஒரு ட்ரூ மாம் சைல்டு. ஆமா, நீங்க பாட்டு இருங்கன்னு சொல்லிட்டு கேமரா மட்டும் நாங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ரசிச்சுட்டு தான் இருப்போம். அங்கங்கே ஷார்ட்டுக்கு அப்பப்போ வைப்போமே தவிர முக்கால்வாசி இவங்க பண்ணுறதை ரசிச்சிருப்போம். ஒருத்தர் மாற்றி கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு மாற்றி மாற்றி ஊற்றிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களா பிடிச்சி ஜாலியாக இருப்பாங்க. சூப்பர். வாவ். எத்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது இந்த மொமெண்ட் அப்படின்ட்டு இவங்களோட ஆக்ட் பண்ணது? கேபி அக்காவோட அஃப்கோர்ஸ் நீங்கள் சுந்தரி சீரியல்லேருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஹாப்பியாகவும் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு கேட்கும்போது எப்படி இருந்தது? நான் பாட்டி கேட்கல. இவங்க 2 பேரும் என்ன கேட்கல. அப்படியா? ஆமா, மற்ற எல்லாருக்குமே காமிச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங் தான் சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படின்ட்டு. ரைட். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணது பற்றி சொல்லு. கேபியோட ஒர்க் பண்ணது அப்பையிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால அதே மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. கேமரா ஆஃப் பண்ணா பயங்கரமா நம்மளால பேசுவோம். கேமரா இருக்கும்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்டி தங்கமயிலு. ஐயோ, வெக்கப்படுறாங்க. அதுதான், கேமரா ஆஃப் ஆனா சேட்டை நானே கவனிச்சிருக்கேன். கேமராக்கு முன்னாடி இல்லை நான் குட் கேர்ள் தான் அப்படின்ற மாதிரி சேட்டை. அஃப்கோர்ஸ் இந்த பாட்டை பற்றி நிறைய பேசும்போது விஷுவல்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே டைட்டில் இட் செல்ஃப் பிளேஸ் அ மேஜர் ரோல். மழலை தாயே அப்படின்ற மாதிரி அதுக்கே ஒரு பின்னாடி ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்ட்டு. அது எங்கேருந்து எப்போ எவ்வளோ நாளில் யோசிச்சு இந்த டைட்டில் வந்தது? மழலை தாயை வந்து எனக்கு இவங்க குழந்தையா அவ்வளோதான். அவங்க குழந்தை, அவள்கிட்ட பார்த்த ஒரு தாய்மை. எல்லார்ட்டையுமே நம்ம எல்லாருமே ஒரு தாய்மைங்கிற ஒரு ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் பவி வந்து ஒரு மழலையான ஒரு தாய் தான் 2 பேருமே. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப என்னமோ
ரொம்ப தொடர்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்பார்க், அதனால தான் நாங்கள் லைன்லேயே மழலை தாயை வேணும் அப்படின்னு கேட்டது வந்து நாங்கள் டைட்டில் ஃபஸ்ட்டு யோசிச்சதுக்கப்புறம் தான் அந்த மழலை தாய் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தோம். அது கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே உட்காந்துது ஆமா, எங்களுக்கு. நாங்கள் எதிர்பார்க்கல அந்த ஃபர்ஸ்ட் வேர்டில் உட்காருன்ட்டு. சங்கர் சொன்னார், அது ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் ஹி டென்ட் மேஜிக். ஆமாம், எஸ் எஸ் எஸ். ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு எமோஷனை கடத்தும் போது எவ்வளோ அளவு நம்மளுக்கு விஷுவல் முக்கியமோ மியூசிக் முக்கியமோ அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இது வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். அது எங்களுக்குமே வி வாண்டட் டு அவருக்கு ஒரு பிரேக் கிடச்சதுன்னா வி வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னு நினைக்கும் போது ஐ டோல் காபி கிட்ட, காபி இது மாதிரி இஸ் நியூ தான், பரவாயில்ல, நியூ தான் வேணும். நானே தானே, ஏன்னா நமக்கு இந்த லைன் வந்து நமக்குமே வந்து புதுசா ஒரு விஷயம் பண்றது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் நான் டைரக்ஷனுங்கிறது வந்து நான் பெருசாக நான் வந்து நான் டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில், ஏன்னா அதுக்கு நிறைய பேர் ரொம்ப மெனக்கெட்டு ஒரு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. என்னோட பணியில் வந்து எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு குட்டி குட்டி பிளாட்ஃபார்மை இந்த மாதிரியான ஒரு பீப்புள்ஸோட ப்ராப்பராக வச்சு அவுட்டாக எனக்கு கொடுக்கணும், அவ்வளோங்கிறது மட்டும்தான் என் தாட். கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் இன்னொரு மேஜிக் லிரிக்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வைக்கம் அவங்களோட மேஜிக்கல் வாய்ஸ் அவங்க எப்பவுமே மேஜிக் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலி. ஸோ வி ரெக்கார்டட் ஹர் ஃபார் another மூவி ஆஃப் எஸ் கெவின்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கு வந்து அவங்கள தான் ரெக்கார்ட் பண்ணோம், மலையாளம் தமிழ்னு. ஸோ நாங்கள் வி டோல்ட் ஹர், அவங்க அப்பா கிட்ட தான், அவங்க அப்பா தான் பேசுவாங்க நாங்களா, சேட்டா எந்த பாட்டு பண்ணாலும் நாங்கள் வந்துடுறோம், என்ன படம் பண்ணாலும் ஐ வாண்ட் ஹர் வாய்ஸ் டு பி இன் அந்த சொல்லுவாங்கள்ல ஒரு கனெக்ட் இருக்கும்ன்ட்டு. ஸோ எனக்கு பர்சனலாக என்னோட ஸ்டைல் ஆஃப் மெலடிக்கும் என்னோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ்க்கும் ஐ ஆல்வேஸ் அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பர்சனல் கனெக்ட்னு இருக்குல்ல. எனக்கு எஸ்பிபி சார் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை, பட் அது முடியாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அப்போ வந்து ஐ வாண்ட் டு, இவங்க தான் வந்து என்னோட ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கும் வெரி குட் திங் என்னென்னா, காபி யோசிச்ச சாங் வந்து கண்கள் நீன்ற மாதிரி ஒரு சாங் வந்து ஷி வாண்ட் டு, வண்டர்ஃபுல் சாங் அது. ஆனால் அது வைக்கம் மாமா பாடல, பட் ஆனால் அந்த ஸ்டைல் ஆஃப் வாய்ஸ் தான் வைக்கம் மாமா அது. ஸோ வென் ஐ டோல்ட் ஹர் வைக்கம் மாமா பாட வைக்கலான்னும் போது பாடுவாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வென் வி சென்ட் த சாங், நல்லா இருக்கு சாங், அவங்களே மனப்பாடம் பண்ணாங்க சாங்கை, அழகாக வந்தாங்க. ஒரு 45 மினிட்ஸில் மொத்த பாடி முடிச்சுட்டு she went back. நைஸ். ஸோ 45 மினிட்ஸ்லேயே முடிக்கிறதுலாம் she is always like this. ஏன்னா நீங்கள் she won't be able to see and sing. அதனால எல்லாமே மனப்பாடம். நீங்கள் வாய்ஸ் நோட்டில் அழகாக அமிச்சிட்டிங்கன்னா பாட்டு ஃபுல்லாக டியூன்லேருந்து எல்லாமே மனப்பாடம் பண்ணுவாங்க. இம்ப்ரவைசேஷன்லாம் அப்படி பண்ணிவிடுவாங்க. she is a very trained classical singer. ஸோ அதனால் அந்த முகம் சொல்லிக்க மாட்டாங்க. எத்தனை தடவை என்ன இது மாற்றலாமா, அது மாற்றலாமா, மாற்றலாமே, இப்படி பாடவா சார், அப்படி பாடவா பாலா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா. ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். அண்ட் அவங்களும் வந்து அவங்க ரொம்ப பெரிய ஆள் ஆப்வியஸ்லி, ஏன்னா நிறைய சாதிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க நம்மளை பார்க்கும் போது சின்ன அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாங்க உண்மையிலே. ஏன்னா அவங்க இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஸோ இதோட நாட் அவங்க அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவங்க ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதை கொஞ்சம், ஏன்னா இவங்களோட குரல் வந்து இந்த சாங்க்கு வந்து ஒரு பெரிய பலம் வந்து. ஏன்னா கண்ணை மூடிட்டு கேட்கும்போது நமக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கும்போது. ஏன்னா பாடல் வந்து ஒரு சூப்பரான ஒரு மருந்து எல்லாருக்குமே. நமக்கு என்ன பிரச்சனைனாலும் காதில் ஹெட்செட் போட்டா 6 மினிட்ஸ், ஆமா என்னமோ பிரச்சனை போப்பா நான் பாட்டுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதனால அவங்களோட குரல் ரொம்ப முக்கியமான பலம் இந்த பாட்டுக்கு உண்மையிலே. வெல் செட். அண்ட் ஹாப்பி டு see you, லைக் என்னன்னு சொல்றது, ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் மோர் தென் a friend, ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ணிட்டு ஒரு அழகான we are like that now. என்ன பிகாஸ் we are worked எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக எப்படி நம்ம we handle and பர்சனலாக எப்படி we handle, பட் ours is not only professional, so we are connected more பர்சனலி ஆல்சோ. அதுதான். ஸோ இதே மாதிரி ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். அண்ட் இந்த பாண்ட் பார்க்கறதுக்கு ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது 2 பேருமே அழகாக, அதான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அந்த பாண்ட், அந்த மதர் பாண்ட். அண்ட் நீங்கள் பண்ணுற இந்த சேட்டெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. திருஷ்டி சுற்றி போடுங்க. அண்ட் பர்சனலாக நாங்களும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை அப்கமிங்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது மீடியா ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து
உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பண்ணதுக்கு வந்து பர்சனலாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ ஏன்னா இது இன்னும் எங்களுக்கு தொடர்ந்து ஓடுறதுக்கு ரொம்ப தட்டி கொடுத்து ஓகே போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் ஓடணும். பிகாஸ் இந்த மழலை தாயை மாதிரி இன்னும் நிறைய மேஜிக் கொண்டு வரணும்னு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் தி வே. தேங்க்யூ. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.